ஆயிரக்கணக்கான இருக்குகள். ஏதோ சில மந்திரங்கள் இப்ப சொன்னோம். ராத்திரி முழுக்க சொல்லுவாள். தத்துவசாட்சிவாள் இருக்கிற போது எங்க பெரியவாள்லாம் சொந்தத்தை பார்த்துவிட்டு காசி ராஜா கொடுத்த 2 பீதாம்பரம் அந்த நாள்ல 1000 ரூபாய் விலையாம் ஒண்ணு. ரெண்டையும் எங்க தோப்பனாருக்கும் பெரிய தோப்பனார் கழுத்திலையும் ஒண்ணு போட்டுட்டு நான் அழையா போயிட்டேனே, நான் ராஜாவா இருந்தா ராஜ்யத்தை எழுதி வச்சிருப்பேனே, இப்படி மந்திரம் சொல்ற பெரியவாள் இந்த நாள்லயும் இருக்கையிலேனாலும் அந்த நாள்லயே ரங்கநாதனுடைய சன்னிதியில பண்ணினாள். ஸ்ரீரங்கத்திலே என்ன அவ ரொம்ப ராமாயணம் சொன்னவாள் ஆகினால ரங்கநாதா ரங்கநாதான்னு சொல்லிட்டு இருப்பாள். ரங்கநாதனுடைய சன்னிதியில ஸ்ரீரங்கத்துல பண்ணினாள். 10000 ரூபாய் சண்டலம் சுப்பிரமணியவாள். இப்போ வா புள்ள லட்சுமி நாராயணி இருக்காளே வா தோப்பனார் கொடுத்தாள் யாகத்துக்கு. முதல் நாளைக்கே அந்த 10000 ரூபாய்க்கு செலவிச்சுட்டாளா. அவ அப்படி அவளுடைய தானம் யாகத்துக்கு ஒரு 10000 ரூபாய் பெரிய திட்டம். அந்த நாள்ல 10000 அந்த நாள்ல 2000 3000 பண்ணிவிடலாம். 10000 ரூபாய் தன்னதா இருக்கணும்னு இப்ப லட்சுமி நாராயணியும் இருக்காளே வா தோப்பனார். அவள்கிட்ட ரொம்ப விசுவாசம் கொடுத்தாள். முதல் நாளைக்கே 10000 ரூபாய் செலவிச்சுட்டாளா. சுப்பிரமணியவாள் ஆச்சரியப்பட்டாளா, என்ன இப்படி பண்றேன்னாளா, எனக்கு ராமன் கொடுப்பாளுங்கிறாளா. அவன் அப்படியே யாகத்துல 50,000 ரூபாய் செலவு ஆரோ கொண்டு கொட்டிவிட்டாள் பணத்தை. இப்படி சஷ்வாள் இருந்து எங்க பெரியவாளுடைய சிஷ்யாளுவாள். எங்க ஆத்மா ராமாயணம் சொன்னா கடைசியிலே எங்க ஆத்மா ராமாயணம் சொன்னா மண்டை வெடிச்சது பிரம்மரந்தம் குழந்தை க்ஷேமத்தை அடைஞ்சுட்டாள். அவ புத்திராளி 9 வயசு இருக்காள். பட்டாது ராமசேஷன் எஜுகேஷன் ஆபீசரா இருந்து ரிட்டையர் ஆகி அவ சொல்லுவாள் ராமாயணத்துல பிரம்மவிஷ்ணு மகேஷாத்யா நாஸ்மாகம் திருஷ்டி கோச்சரா. பிரம்மாவோ பரமேஸ்வரனோ விஷ்ணுவையோ நான் நேர பார்க்கல. 2 தெய்வத்தை பார்த்தேன். சொப்பனத்துல ராமனை பார்த்தேன். எங்க ஆச்சாரியால் முத்தனாவாளை பார்த்தேன் செங்காலிபுரத்துல. இந்த 2 தெய்வம் தான். நான் இது பார்த்தது சத்தியமா இருந்தா முத்தனாவாள் துவாதசியில சித்தியான அன்னைக்கு நானும் சித்தியாகணும் தான். இன்னைக்கு நாங்க என்னைக்கு எங்க தாத்தாக்கு ஆராதனை பண்றோமோ அன்னைக்கு அவ புள்ள சாதம் பண்ணிட்டு இருக்காள். அன்னைக்கே சித்தி. அன்னைக்கு அதே துவாதசி தை மாசம் கிருஷ்ணபட்சம் துவாதசி தை மாசம் 2ஆம் தேதி தனு ஏகாதசி சன்னியாசம் துவாதசி சித்தி. அதே திதியில அவளும் சித்தி. அன்னைக்கே என்ன ஆச்சரியம். கண்ணால ஜனமட்டாள் புத்திராள்னா நாங்கெல்லாம் போயிருந்தோம். எங்க தோப்பனார் பெரிய தோப்பனார்லாம் அவ சித்தியா இருக்கும்போது மண்டை வெடிச்சுது. அப்போ பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாள். எங்க தோப்பனார் பெரிய தோப்பனார்லாம் இன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணிவிட்டு எங்க போயிருக்காள் துவாதசி. அவளுக்கு பிரசாதம் கொண்டு போய் கொடுத்தாள். மொத்தனா அவள் பிரசாதம் வந்துட்டு எனக்கு சத்தியத்தை கிடைக்கணும்னு சொன்னாள். சொன்ன உடனே காமமேவம் விதோலோகா இதெல்லாம் சொன்னாள். ஆமா வாதி சொன்னான் தாரையை பார்த்து, தாரே நீ அழறையே, உலகமே இப்படித்தானே இருக்கு, எல்லாரும் இருந்துதான் இருக்கா, சத்துன்னு தானே இருக்காள், சரீரம் பொண்ணு தானே இருக்கு, நீ என்னத்துக்கு நான் போனதுக்கு அழறேன்னு தன் குழந்தையும் தாரையும் சமாதானம் பண்றான் வாலி. அங்கதனையும் தாரையும் காமம் ஏவம் விதோலோகா, உலகமே இம்மாதிரித்தானே இருக்கு, இதுக்கு என்னத்துக்கு அழறே, நீ அழுவானேன்னு சொல்றா. இந்த ஸ்லோகத்தை சொல்ல உடனே ஹரே மகாநாள் இன்னும் போயிட்டு வாழ்க்கை பிரம்மரந்திரம் படிச்சு இப்படிப்பட்ட பெரியவாள் 1000 ரூபாய் போரும் காசி மகாராஜா அந்த நாள்ல கொடுத்ததை ஒண்ணு இங்க பெரியவாள் போத்திட்டாள். ஆனமுட்டும் சொன்னாள், நீங்க சம்சாரிகள் இப்படி எல்லாம் பண்றேடேன்னாள். இல்லாமனா என் ஜென்மா கரையறாது யஜ்யம் பூர்த்தி ஆகுதுன்னு விட்டாள். அப்படி கொடுத்தாள். இன்னும் அந்த பட்டு ஆத்துல இருக்கு. பட்டு என்ன பண்றது, ஒரே தங்க ஜரிகை எல்லாம் அப்படி பட்டு கொடுத்த அந்த நாள்ல சாஷ்டுவாள் கொடுத்தப்பட்டு இப்படி எல்லாம் பெரிய மகாமந்திரங்கள் நம்ம தேசத்துல. இனிமே கொஞ்ச நாள் போனா இந்த மந்திரம் தான் இருக்க போறதா, யாகம் நடக்க போறதா, அப்படி கவலை. இந்த கவலையெல்லாம் இப்போ தமிழ்நாட்டுள்ள அம்பிக்கு யாகம் ஜூன் 8ஆம் தேதி அந்த மகாவதி அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு அங்க ஆரம்பிச்சு அப்புறம் 13ஆம் தேதி பூர்த்தி. அதுவும் அனுகிரகத்துல சரியா நடக்கணும். எல்லாம் தெய்வபலத்தான் நடக்கணும். அவங்களுடைய அனுகிரகத்தால்தான் எல்லாம் நடக்கணும்.